கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்ம எல்லாம் இப்பொழுது ஆளாக்கிக் கொண்டு தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், ஊழலாட்சியை ஒழிக்க வேண்டும், புரட்சி தலைவர் உருவாக்கிய அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், என்றும் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆணைக்கேற்ப அம்மாவினுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய அசோக்குமார் அவர்களே, எனக்கு முன்பாக தலைமை கழக பேச்சாளராக வந்து சிறந்த முறையில் கருத்துக்களை கூறி கதைகளையும் கூறி அமர்ந்திருக்கின்ற கிஷோர் சங்கர் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கருத்துரை கூறி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிவெங்கடப்பன் அவர்களே, சி ராஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மனோரஞ்சன் நாகராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரைவுரை நல்கிய மாவட்ட கழக பொருளாளர் சுந்தர வடிவேல் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற சக்கரவர்த்தி அவர்களே, நரேஷ்குமார் அவர்களே, வேடி அவர்களே, வேங்கன் அவர்களே, திருஞானம் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, கன்னியப்பன் அவர்களே, பையூர் ரவி அவர்களே, சூர்யா அவர்களே, விமல் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, திருமால் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, சைலேஷ் கிருஷ்ணன் அவர்களே, நவாப் அவர்களே, கணேசன் அவர்களே, அண்ணாதுரை அவர்கள், ஆறுமுக அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற சாகுல் அஹமத் அவர்களே, தென்னரசு அவர்களே, மாதன் அவர்களே, கார்த்திக் பால்ராஜ் அவர்களே, ராகுல் அவர்களே, மோகன் அவர்களே, இளையராஜா அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, ஆஜி அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, மாது அவர்களே, நாகராஜன் அவர்களே, முருகன் அவர்களே, இறுதியில் நன்றி உரையாற்றிருக்கின்ற சுமதி ராஜேந்திரன் அவர்களே, இன்னும் படிக்கணும்னு இவ்வளவு பேர் இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருந்தேன்னா நீங்க எழுந்து போடுவீங்க. ஏன்னா நான் ஒரு வாத்தியார் வந்தேன். என்னுடைய வாழ்க்கையானது இதே மாவட்டத்தில் சிந்தகம்பிள்ளையில் பிறந்தவன், சாதாரண கிராமத்தில் பிறந்தவன், இந்த மாதிரி விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். பிறந்து படித்து நான் கல்லூரி பேராசிரியராக, அதுவும் குறிப்பாக தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க, பல பேர் பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்தணும்னா உங்களுக்கு எங்க ஆசை இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்து ஆசைப்படுவீங்களா தான் உங்களுக்கு இருக்கும். அந்த காலேஜில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை பேராசிரியராக பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தார். சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன், பெரிய யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி பேராசிரியர் பெற்றுவதற்கு புரட்சி தலைவர்கள் தான் வாய்ப்பு தந்தார். ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு அம்மாவுடைய பிறந்த நாளை பற்றி, இந்த அம்மாவுடைய பிறந்த நாள் அவருடைய பெருமை பற்றி பேச வேண்டும். அவரை நினைவு கூர்ந்து நீங்கள் எல்லாம் மீண்டும் நல்லாட்சி, என்னுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே நல்லாட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அளவுக்கு கூடியிருக்கின்றீர்கள். நான் முதல்ல லெக்சர் ஆனதுமே சம்பளம் கொடுப்பாங்க, வேலைக்கு போனது முதல்ல அதுதான். சம்பளம் கொடுத்ததுமே என்ன செய்வாங்க, நம்ம சம்பளத்தை எங்க போய் கொடுப்பேன், வீட்டில் போய் கொடுப்பேன். நான் முதல் சம்பளம் வாங்கினதுமே புரட்சி தலைவருடைய வீட்டுக்கு நேரா போனேன். ராமாவூர் காலத்தில் அவர் கீழே இறங்கி வந்தாரு. இருக்கும்போது நான் உள்ள வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு. இந்தாங்க என்னன்னு சொன்ன முதல் சம்பளத்தை கொடுத்தேன். முதல் வந்து சாப்பிட்டு நீ முதல் கேட்பேன். எப்பவுமே அவர் வீட்டுக்கு போனாக்க புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொடை வெள்ள மட்டும் அல்ல,
உணவை தருகின்ற ஒரு குடும்ப தலைவராக இருப்பார். ஒரு சாப்பிட்டான்னு கேட்பார். பசி என்றால் அந்த பசியை போக்குவதற்காகத்தான் தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் ஆளாக்கிய காரணம் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பசியை நீக்க வேண்டுவதற்காகத்தான். அதுதான் என்னுடைய எண்ணம். அந்த ஒரு எண்ணத்தை கேட்டார். கேட்ட உடனே சாப்பிட்டாங்க. நீ போய் சொல்றேன், சாப்பிட்டு வந்திருக்க பாருங்க. எப்ப அவர் வீட்டுக்கு போன சாப்பிட்டாரு. சம்பளத்தை கொடுத்ததுமே எதுக்கு நான் எங்களுக்கு கண்டு கொடுக்குறேன், உங்ககிட்ட கொடுக்க யாருக்கிட்ட கொடுக்கறது என்ன, வீட்டுல போய் கூட என்ன. எங்க அப்பா எனக்கு இல்லைங்க, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. என்னுடைய குடும்ப தலைவர் யார்? புரட்சி தலைவர். நீங்கள் தான் என்னுடைய குடும்ப தலைவர். உங்களிடம் தான் அதை கொடுக்க வேண்டும். வாங்க மாட்டேன்னாரு. நீங்க வாங்கினா வச்சுட்டு நம்ம போயிட்டே இருப்பேன். அப்படியே சொன்னார். நான் சொன்னேன், எங்களுடைய குடும்ப தலைவராக நீங்கள் இப்போ இருக்கின்றீர்கள். எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு குடும்ப தலைவராக வழிகாட்டிக் கொண்டிருப்பவர் நீங்கள் தான். உங்களிடம் தான் அந்த சம்பளத்தை கொடுப்பேன் என்று கொடுத்து விட்டேன். பிறகு வாங்கிட்டு சிரிச்சிட்டார். நீங்க கொடைவல்லல் எவ்வளவு பேர் பணத்தை கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறீங்க, இந்த நாட்டுக்கு வழிகாட்டுறீங்க. ஒரு ஊழல் அரசு குடும்ப அரசை ஒழித்து அண்ணாவின் பேரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை உருவாக்கி ஒரு சமுதாய புரட்சியை தமிழகத்தில் உருவாக்கியவர் நீங்கள். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துக்கு அப்ப வந்தீங்க. கடைசியா வரும்போது வந்தாருங்க. நம்ம ஊருக்கு டவுன் பஸ் கிடையாது. அப்பெல்லாம் யாருன்னா சேலத்துக்காரங்க எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பெரிய ஓனருங்க, பஸ் ஓனருங்க, அவங்க தான் பஸ் ஓட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அங்கெல்லாம் டவுன் பஸ் இருக்கும். ஆனா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டவுன் பஸ் சில இடத்துல மட்டும் தான் இருந்தது. நான் கேட்டேன், நம்முடைய ஏழை மக்களுங்க, எங்க தருமபுரி மாவட்ட மக்கள், கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் பஸ்ஸில் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு டவுன் பஸ்ஸுங்களை அரசாங்க பஸ்ஸை விடுங்கன்னு சொன்னேன். உடனே வந்து அரூர்ல டெப்போ திறந்தார், ஊத்தங்கர டெப்போ திறந்தார், டெங்கன்கோட்டில் டெப்போ திறந்தார், எல்லா இடத்துக்கும் பெண்ணாகரத்தார் திறந்தார். முதல் நம்முடைய விவசாயிகள் இருக்கின்ற மக்களுக்கு, ஏழை மக்களுக்காக பேருந்தை குறைந்த விலையில் செய்வதற்கு டவுன் பஸ்கள் தந்தவரை புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க வந்தாங்க. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லணும், அம்மாவை நினைச்சு கொண்டாட பண்ண இன்னைக்கு பிறந்த நாள். இந்த பர்கூர் தொகுதியில மற்றொரு ஓட்டு போட்டு வந்து அவரை சட்டமன்றம் உருவாக்கி தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கியவர் நீங்கள். இந்த ஊர்ல இங்க இங்கதான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டிய நேரம் இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தது. மத்தூர் எல்லாம் அன்னைக்கு பர்கூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்தது. உங்களுடைய வேட்பாளராக, உங்களுடைய உறுப்பினராக உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செய்து இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறீங்களா, சிப்காட் பாக்குறீங்களா, சிப்காட்டை உருவாக்கி இன்னைக்கு ஓலோ கம்பெனி இருக்குது, ஷூ கம்பெனி இருக்குது. அந்த 1000 ஏக்கரை வந்து அன்னைக்கு உருவாக்கி தொழில் முனைத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய பகுதிக்கு என்ன செய்தார் என்றால் செய்து காண்பித்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய நண்பர்கள் சொன்னது போல இந்த தமிழகத்திற்கு எல்லாரும் 11 மெடிக்கல் காலேஜ் சொல்றாங்க, கிடையாது, 23 மெடிக்கல் காலேஜ். அவருடைய ஆட்சியில வந்து புள்ளிவர் அடுங்க தமிழகத்தில் சரித்திரத்தை உருவாக்கி நம்முடைய தமிழகத்தில் மருத்துவத்தை படிப்பதற்காக 23 மெடிக்கல் காலேஜை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை விட பெருமை என்னன்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 2 மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கிறார். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 2 மெடிக்கல் காலேஜ். ஒன்னு கிருஷ்ணகிரி பக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, ஒசூர்ல செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி. 2 மருத்துவக் கல்லூரியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய இந்த பகுதிக்கு தந்திருக்கிறார். அதை பல பேருக்கு தெரியாது. 11 சொல்றீங்க. 11 வந்து மத்திய அரசு உதவியுடன் செய்தது 11. ஏன் மொத்தம் செஞ்சது 23 மெடிக்கல். எந்த முதலமைச்சரும் சாதித்து காண்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லல. அதை யாரும் மறந்துடாதீங்க. 23 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தவர். அதோடு மட்டும் இல்ல, நம்முடைய பழக்க சொன்னது போல நீட் எக்ஸாம் வந்தது. நீட் எக்ஸாம் கொண்டு வந்து யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நீட்டிக்கிட்டே போலாம், வளர்த்த நீட்டிக்கிட்டே போய் பேப்பரு எல்லாருக்கிட்டே கையெழுத்து வாங்க, லட்சம் கையெழுத்து வாங்கின ஒரு மனுஷன் தேர்தல் வந்து வாக்குறுதி கொடுத்து போட்டு நீட் எக்ஸாம் முடிச்சிடறேன்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு மந்திரம் இது ஒரு சீக்கிரட் இருக்குது சொல்லி எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து கோடிக்கணக்கான கையெழுத்து வாங்கி எங்க போச்சுன்னு தெரியல. அந்த கையெழுத்து யாரு?
ஸ்டாலினோட மகன் உதயநிதி வந்து எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கினார், எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா நீட் எக்ஸாம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்முடைய மத்தூரை சேர்ந்தவர்கள், ஊத்தங்கரை சேர்ந்தவர்கள், கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர்கள், பர்கூரை சேர்ந்தவர்கள், போச்சம்பள்ளியை சேர்ந்தவர்கள், அரசம்பட்டியை சேர்ந்தவர்கள், சிங்காரப்பேட்டை சேர்ந்தவர்கள், இப்படி போன்ற கிராம பகுதியில் இருக்கின்ற ஏழை குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கின்றவர்களுக்கு 7% மருத்துவத்தை படிப்பதற்கு அதற்காக ரிசர்வேஷன் செய்து அதற்காக ஆணை பிறப்பித்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அம்மாவின் வழியிலே அம்மாவுடைய பிறந்த நாள் சொல்கின்றோம் என்றால் ஒவ்வொரு தலைவர் அவருக்கு வழிகாட்டி இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய ஏழை மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக, மற்றவரை சேர்ந்த உங்களுக்காக செய்த திட்டங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை பெற்று இருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்றார். நமக்காக விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். அந்த குடும்பத்திலே பிறந்த அவருக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைச்சர் பதவி தந்தார். அமைச்சர் பதவி தந்தார் மட்டுமல்லாமல் அதனுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர் இறந்த பிறகு புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய ஆட்சியை காப்பாற்ற என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து ஒரு விவசாயி இருந்தால் கூட, தொண்டனாக இருந்தால் கூட, இப்படி மாபெரும் பொறுமை தரும் பொழுது சிறந்த ஒரு ஆட்சியை 4 காலம் தமிழகத்திற்கு தந்த ஒரு மாபெரும் முதலமைச்சராக தேர்ந்து கொண்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரை மீண்டும் ஆட்சியில் அமைப்பதற்காகத்தான் அம்மாவுடைய பிறந்த நாள் இன்று நாம் இருக்கின்ற உறுதிமொழியானது. இந்த ஊழல் ஆட்சியை, மக்களை ஏமாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீக்கிவிட்டு நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மாவுடைய பிறந்த நாளை நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்னு சொல்றேன், நானும் சாதாரண கொடுத்தோம் சொன்னேன், லெக்சரர் இருந்தேன். தருமபுரி எம்பி ஆக்கினார் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். என்ன அப்ப என்னுடைய பகுதி ஊத்தங்கரையும் சேர்ந்து இருந்தது. எனக்கு ஓட்டு போட்டீங்க அந்த பக்கம். அப்ப ஊத்தங்கரை அரூர் சட்டமன்றத்தில் இருந்தது. சேலத்திலிருந்து வந்திருக்கிற இளம் பேச்சாளர் பேசியிருக்கார், வந்தாரு. அப்ப மேட்டூரும் நாகமங்கலமும் அந்த தருமபுரியில் இருந்தது. நான் தருமபுரி சேலம் மாவட்டத்துக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த பகுதியில் பணியாற்றுவதற்கும் இதே மாவட்டத்தில் பணியாற்றுவதற்கும் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி என்னுடைய 33வது வயசிலேயே டெல்லியிலே துணை சபாநாயகர் பதவியை நம்முடைய பகுதிக்கு சென்றவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். அம்மா அவர்கள் பிறந்த நாள் சொல்றேன். அதே புரட்சி அம்மா அவர்கள் என்னை 98 நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற செய்து டாக்டர் அம்பேத்கர் நாம் பேசுகின்றோம், இங்க ஏழை மக்கள் இருக்கின்றீர்கள். டாக்டர் அம்பேத்கர் வைத்த சட்டம் என்ற அந்த மந்திரி பதவி எனக்கு தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்பேத்கர் அவர்களுடைய மாபெரும் தலைவர், ஏழைகளின் தலைவர், ஒடுக்கப்பட்டவன் தலைவர். அந்த தலைவருடைய அவர் பதித்த பதவியை சாதாரண இந்த பகுதியில் பிறந்த எனக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை சட்ட அமைச்சராக உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, போக்குவரத்து அமைச்சர். நீங்க ரோடு பாக்குறீங்க, இந்த பக்கம் திருவண்ணாமலைக்கு போற ரோடு எப்போ வந்தது? இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் அம்மா அவர்கள் சொன்னதன் காரணமாக மத்திய அமைச்சர் வாஜ்பாய் கவர்மெண்டில் நான் இருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் இந்த சாலைகளை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது புரட்சி தலைவி அம்மாவோட பிறந்த அவருக்கு தான் பெருமை சாரும் என்பதை சொல்ல வருகிறேன். ஏதோ அண்ணா திமுக சும்மா ஓட்டு கேட்டு போறதுக்காக இல்ல, கொள்ளடிக்கிறதுக்காக இல்ல. அப்பா மந்திரி, முதலமைச்சர், மக முதலமைச்சர், அடுத்த உன்னத இப்ப துணை முதலமைச்சர், அடுத்தது உண்மை யாரு? உதயநிதி. இன்பை நிதி உனக்கு தான் பாத்தீங்கன்னா நிதிங்களாவே கிடக்குது. எல்லாம் கொள்ளடிக்கிற நிதியே அதுதான். கருணாநிதியில இருந்து பாத்தீங்கன்னா நிதிங்களே பேர் வச்சுக்கிட்டு ஊழல் செய்கிற ஆட்சி எல்லாம் சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதியை பத்தி எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, கருணாநிதி விட்டார் ஒரு கதை, எல்லாரும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னாரு. எல்லாம் வாங்கிட்டீங்களா? அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் வந்தாரு, நீட் எக்ஸாம் ஒழிக்கிறாரு. ஒழிச்சிட்டாரா? கொண்டு வந்ததே அவங்க தானே கொண்டு வந்தாங்க திட்டத்தை. 2010 மத்திய அமைச்சர் வந்தாங்க. நீங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசுறாங்க. மோடி அரசாங்கம் பணம் கொடுக்கல, திட்டம் செயல்படுத்த முடியல சொல்றாங்க. நீ அது இருக்கட்டும், உங்களுடைய மாமா முரசொலி மாற மத்திய அமைச்சரா இருந்தாரு இல்ல? எப்ப இருந்தாரு? விபி சிங் கவர்மெண்ட்ல அமைச்சரா இருந்தாரு.
தேவகவுடா வரும்போது அதில் அமைச்சராக இருந்தாரு. குஜராத் பிரதமர் அதில் அமைச்சராக இருந்தாரு. பிறகு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அமைச்சராக இருந்தார். யாரு? கருணாநிதியுடைய மச்சான், ஸ்டாலினுடைய மாமா. அவர் முதலமைச்சராக இருந்தார். பிறகு அவனுடைய தயாநிதி மாறன் அமைச்சரானார். கருணாநிதி அழகிரி அமைச்சரானார் மத்திய அமைச்சராக. சுமார் 18 ஆண்டு காலமாக மத்திய அமைச்சர்கள் இருந்த திமுக இந்த தமிழகத்திற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தது? நீங்க சொல்றீங்க மோடி அரசு குறை சொல்கின்றாயே, நீ ஆளுகின்ற 18 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நீ ஆண்டாயே, என்ன திட்டங்களை கொண்டு வந்தா இந்த மக்களுக்கு சொல்லி பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா ஓராண்டு தான் இருந்தோம் ஆட்சியிலே. இந்த சாலைகளை கொண்டு வந்தோம். இந்தியா முழுவதும் 4 வழி சாலை பல போன திட்டங்களை கொண்டு வந்து ஒரே இது. அதை விட முக்கியமான சொல்ற பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாரும் இடஒதுக்கீடை பத்தி பெண்களுக்கு பேசுறோம். இங்க வேற எம்ஏ வந்திருக்கிறாங்க, பரிதா வந்திருக்குது, முன்னால வந்து மனோரஞ்சன் வந்திருக்குது, எம்எல்ஏ வந்திருக்குது. 2 பேர் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தான் உட்காந்துக்கிறவங்க. வேலையில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? 33% பெண்களுக்கு இடம் கொடுத்து இங்க 33% உட்கார வைக்கணும்னு திட்டம் போட்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். தாய்மார்கள் இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா வந்து என்ன சட்ட அமைச்சர் ஆக்கி மத்தியில் ஆக்கி பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு ஒதுக்க வேண்டும் என்ற திட்டத்தை சொல்லி நான் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக சட்ட அமைச்சர் என்ற முறையில் நாடாளுமன்றத்தில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அந்த மசோதாவை சமர்ப்பித்தவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அம்மாவின் ஆசை பெற்ற தம்பிதுரை என்ற நான் தான் அந்த 33% செய்தி அறிமுகப்படுத்தினேன். அது இந்த சட்டமாக இருக்கிறது. அதற்கு அடிப்படையானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் வழியிலே வந்த எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் 33% என்று நாடாளுமன்றம் நிறைவேறிக்கிறது. மோடி அரசாங்கம் அது முடிந்திருக்கிறது. நான் இந்த சட்டத்தை முன்மொழி சிலரெல்லாம் வந்து பேப்பரா புடுங்கினாங்க என்கிட்ட. பிறகு என்ன செய்யறது? முதல் வரிசை நீங்க ஒண்ணு சொல்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க மத்திய அமைச்சர். என்னோட ரேங்க் என்னுடைய வரிசை என்ன தெரியுமா? முதல் வாஜ்பாய், அடுத்தது எல்கே அத்வானி, 3வது முரளி மனோகர் ஜோஷி, 4வது ஜார்ஜ் பெர்னாண்டஸ், 5வது இங்க நிக்கிற தம்பிதுரை. டெல்லியில் நடக்கின்ற இந்த ஆட்சியிலே 5வது அந்த வரிசையை பெற்று அந்த உயர் பதவியை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கியது. அவர் பிறந்த நாளிலே என்னை போன்ற தந்தவர்கள் தந்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுபோலதான் எல்லோருக்கும் பதவிகள் கிடைக்கும். அதோடு உள்ளாட்சி தந்திரம் பரிதா வந்திருக்குது. நம்ம சேர்மன் ஆனீங்க. அதுல 50% பெண்களுக்கு உள்ளாட்சி தரணும் சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஒரு தாய்க்குத்தான் என்னுடைய உணர்வு தெரியும். நான் பேசினேன் அங்க பேசும்போது இப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தேன். ஒரு தாய் இல்லாவிட்டால் குழந்தை இருக்காது, உலகம் இருக்காது. சக்தி என்று சொல்ல சிவசக்தி என்றால் சக்தி என்பது ஒரு தாயுடைய சக்தி. அம்மா இல்லைன்னா நான் எங்க அம்மா இல்லைன்னா நான் பிறந்து நீங்க பேசிட்டு இருக்க முடியுமா? தாய்மார உட்காந்துங்கிறீங்க. நீங்க இல்லைன்னா நாங்க இருக்க முடியுமா? பெண்கள் எல்லாம் முடிக்குமா? பரிதா இல்லைன்னா அவங்க குழந்தை இருந்திருக்குமா? மனோஜ் குழந்தை இருக்குது, அவங்க அந்த அம்மா இல்லைன்னா குழந்தை இருந்திருக்குமா? ஆனா என்ன நடந்துச்சு நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல? பெண் குழந்தை இருக்கக்கூடாது, சிசு குழந்தை இருக்கிறதுக்காக கல்விப்பால கொடுத்து கொலை செய்திகளை செய்தது தருமபுரி நடந்திருந்தது. அதை பார்த்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண் உலகத்தை அழித்துவிடக் கூடாது என்பதற்காக தொட்டில் சொந்த திட்டத்தை கொண்டு வந்து நமக்கெல்லாம் குழந்தைகளை பெண் குழந்தையை காப்பாற்றியது. அது பெண்ணுடைய பார்க்கின்றோம், தாயையா பார்க்கின்றோம். அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் பேசுறது இருக்கட்டும். இப்ப தேர்தல் வருது, அது சொல்ல வரணும். இவ்வளவு நேரம் எல்லாம் பேசணும், எல்லாம் பேசிட்டு போயிடாதீங்க. கேட்டு ஒண்ணு போங்க. நீங்க டிவியில பாப்பீங்க, நாங்க பேசணும் அவசியம் கிடையாது. பல விசித்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 2026 தேர்தல் நடக்கும் பொழுது கூட்டணி அந்த அணி இந்த அணி அந்த பேசினுக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த நாட்டிலே கூட்டணி அமைக்காமல் ஆட்சியை நடத்தி வெற்றி பெற்று காண்பித்தவர் யார் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். 2014 மோடியா லேடியான்னு வச்சு அந்த நேரத்தில் இருந்தாங்க. சொன்னாங்க இந்த லேடி என்ன செய்யறோம் பாருன்னாங்க. அம்மா அசோக்குமார் எம்பியா இருந்த அதுலதான் 37 பேர் நாங்க போனோம், ஜெயிச்சுங்க. அது நான் வந்து துணை சபாநாயகர் திரும்ப ஆனேன். அந்த மாதிரி
எதுக்கு சொல்றேன்னா இந்த தேர்தலில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில அண்ணா காலத்துல வந்து கூட்டணி ஆரம்பிச்சது இல்லை, தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி. இந்த தமிழ்நாட்டில் வந்து அவருடைய கூட்டம் வந்து சென்றதே கிடையாது. அது ஒன்று சொல்லிடுறேன், நேரத்தை சொல்லிடுறேன். 1924ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய வரையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது இல்லாத ஒரு நிகழ்ச்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆண்டது, காங்கிரஸ் ஆண்டது, 3 நேரத்தில் தான் ஒரு கூட்டணி ஆட்சி வரும் எதிர்பார்த்தாங்க. 1952ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆனது இந்த மദ്രാസ് ராஜதானியில் வந்து தோற்கடிக்கப்பட்ட மாநிலம் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட் தான் அவங்க, 166 எதிர்கட்சி. யார் ஆட்சி அமைக்கிறதுன்னா எல்லாரும் என்ன சொல்லுங்க, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது யார் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? காமராஜ் கிடையாது. காமராஜ் வந்து எம்பி ஓடி போயிட்டார். அப்ப சிறுவல் 52ல எம்எல்ஏ கணிக்கல. அவரு இந்த ஆட்சி அமைச்சவரு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அமைச்சார். யாரு சொல்ல பார்க்கலாம்? ராஜாஜி தான் அமைச்சார். ராஜாஜி நம்ம கிருஷ்ணகிரி ஒசூர்ல தொரப்பள்ளியில் பிறந்தவர் தான். இந்த கூட்டணி இல்லாமலே 155 இருந்தா பிறந்தால் கூட கூட்டணி காங்கிரஸ் தனியாக அமைச்சவர். அன்னைக்கு ராமசாமி பழையாட்சியும் என்ஜி ரங்கம்லாம் சேர்த்து அன்னைக்கும் கூட்டணி இல்லாமல் அமைந்தது முதல் தேர்தல். சுந்தரம் முதல் தேர்தலிலே தமிழகத்திலே காங்கிரஸ் வெற்றி பெற முடியாவிட்டால் கூட அந்த காங்கிரஸ் ஆட்சி ராஜாஜி அவர்கள் தனியார் அமைச்சார், கூட்டணி அமைச்சு அமைக்கவில்லை. அதே 1980 கருதாலாம் இருப்போம், நீ திமுக பண்ணிருப்பாமா, அன்னைக்கு வாக்களிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள். அதுக்கடுத்தது திரும்ப பரிதாபிச்சுனே பேசுறேன். 2006 திமுக தான் இருந்திருப்பார். 2006 என்ன ஆச்சு? 2006 திமுக மெஜாரிட்டி கிடைக்கல, 93 எம்எல்ஏக்கள் 118 வேணும். அப்ப காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வேணும் கேட்டாங்க. பிரணாப் முகர்ஜி வந்தார் தமிழ்நாட்டுக்கு, கருணாநிதியை சந்தித்தார். சோனியா காந்தி சொல்லிட்டாங்க, காங்கிரஸ்காரர் வந்து அமைச்சர்கள் கூட்டணி சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். கருணாநிதி சொன்னார், கூட்டணி ஆட்சி என்றால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், இருக்க விரும்பவில்லை என்பதை சோனியா காந்தி என்று சொல்லுங்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். 2004 காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே வருவதற்கு எந்த உதவி செய்தது என்பதை நினைத்து பார்க்க சொல்லுங்க சொன்னார். உடனே வந்து சோனியா காந்தி சொல்லிட்டு கருணாநிதியை ஆரம்பிச்சுட்டு போன்னு சொல்லிட்டு அன்னைக்கும் கூட்டணி ஆட்சி வர ஏற்படவில்லை. மைனாரிட்டி இருந்தால் கூட அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்கள் தனியாகத்தான் அமைச்சர் கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை. அதைதான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஆட்சியில் அமைப்பது வேறு. தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மா வழியில் வந்தவர், புரட்சித்தலைவர் வந்தவர், திராவிட இயக்கத்தின் வழி வந்த எடப்பாடி தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் வாக்களியுங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும். கூட்டணி என்பது வேறு, ஆட்சி அமைப்பது என்பது வேறு. ஆட்சி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என்று தைரியமாக சொல்லிக் கொண்டவர் நம்முடைய சேலத்தின் சிங்கம் தங்கம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை தான் செய்வார், அதை தான் நடக்கும், அதை தான் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது தமிழகத்தின் நிலைமை. எல்லாம் கூட்டணி என்ன, காங்கிரஸ் வந்து பூச்சாண்டி கழிட்டு அவங்க கிட்ட திமுக சரண்டர் ஆயிட்டாங்க. இவர் சொன்னாரு நம்முடைய மாவட்ட செயலர் பேசும்போது, பிரேமலதா போய் எந்த லதா போனா நமக்கு என்னப்பா, நமக்கு இருக்கிறது அண்ணா திமுக, நீங்க இருக்கிறீங்களே, இதெல்லாம் எல்லாரும் பார்த்தோம்ல. இவர்கள் போதுமே எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற செய்து அவரை தனியாக ஆட்சி அமைப்பு செய்வதற்கு நீங்கள் இருக்கும்போது யாரும் எங்களுக்கு வேண்டாம். பாரதிய கூட்டணி வைத்திருப்பதற்கு காரணம் ஒரே ஒண்ணு, அண்ணா சொன்னார் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்று சொன்னார். மத்தியிலே கூட்டாட்சி இருக்கலாம், ஆனால் அண்ணாவின் வழிகளுக்கு வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க தனியாக தான் ஆட்சி அமைக்கும் என்று தெளிவாக எடப்பாடி சொல்லியிருக்கின்றார். அதுதான் உண்மை. ஆகவே மத்தூர் சேர்ந்த பகுதி மக்களே, நான் உங்க பகுதியில் 2 தடவை எம்எல்ஏ வந்துட்டேன். 2 தடவை ஓட்டு போட்டுருக்கீங்களே, ஊர் வர எல்லா ஊரும் ஊரா சுத்துவேன், உங்களுக்கு தெரியும். இதே டிவியில் உட்காந்துக்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டு படுத்துக்குவேன், 4 மணி ஆச்சுன்னா ஊரா சுத்தின்னு வருவேன். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார்களே, அந்த அண்ணா வழியிலே உங்களுடன் பழகுவர்கள் தான் இங்க இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள். ஆகவே எங்களை நம்புங்கள், எடப்பாடி பழனிசாமி நம்புங்கள், அண்ணாவின் பெயரால் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட எம்ஜிஆர் புரட்சி அண்ணா நம்புங்கள்.
அம்மாவுடைய பிறந்த நாளிலே நாம் மீண்டும் உறுதியளிப்போம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஊழல் ஆட்சியை, குடும்ப ஆட்சியை ஒழித்துவிட்டு, மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதி இருக்கின்ற ஆட்சி அழித்துவிட்டு, உண்மையான திட்டங்களை செயல்படுத்துகின்ற நல்லாட்சி செய்வதற்காக நமக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டையர் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் ஒரு நல்லாட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அமைங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.